ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் ஜேஎஸ் சீரிஸ். இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பர்ட்டிகுலர் சிங்கிள் ஐட்டம மட்டும் எப்படி ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரோங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டேட்டாபேஸ்ல வந்து ஒரு 10 ஐட்டம்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 10 ஐட்டம்ஸ்லேருந்து ஒரு பர்ட்டிகுலர் ஐட்டம்ஸ மட்டும் நான் ஃபெட்ச் பண்ணிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், I have this many have displayed all these items. So we had seen in the previous tutorial நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் நான் இத கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் ஐட்டமோட டீட்டெயில்ஸ டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு பட்டன் வச்சிருக்கோம், வியூ டீட்டெயில்ஸ். இத வந்து நான் கிளிக் பண்ணேன்னா, எந்த லிங்க்குக்கு போகணும் அப்டின்னா, /ப்ராடக்ட்/ அந்த பர்ட்டிகுலர் ஐடிக்கு போகணும். ஸோ இந்த ஐடி வந்து எங்கருந்து கிடைக்கும்னா, இந்த பர்ட்டிகுலர் ஐடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எங்கருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்டின்னா, ம் அ இங்க வந்து நம்ம மேப் மெத்தட் யூஸ் பண்ணி போன டியூட்டோரியல்ல பார்த்தோம். அங்க பர்ட்டிகுலர் ஐட்டமோட ஐடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஐடி ப்ராடக்ட்டையும் வச்சுட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இது 2யும் பாஸ் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆப் ஃபோல்டர்ல ப்ராடக்ட்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அதுல நான் அந்த ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடிய வந்து நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு கீழ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இது ஸ்கொயர் பிராக்கெட்ல போடணும். ஸோ பேஜ்.jsன்னு இருக்கு. ஸோ அந்த பேஜ்.js வந்து இது வந்து நம்ம சர்வர் ஆக்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஐட்டம ஃபெட்ச் பண்ணிட்டு வரணும். ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதுல வந்து இந்த பெராம்ஸ வந்து இந்த ஐடி வந்து பாஸ் பண்ணணும்னா, பெராம்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பெராம்ஸ்லேருந்து நம்ம இந்த பர்ட்டிகுலர் ஐடி நம்ம இங்க என்ன வேரியபிள் குடுத்துருக்கோமோ, அத வந்து நம்ம இங்க குடுத்துக்கணும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஐடி வந்து நம்ம கிளிக் பண்ணையில நம்மளுக்கு என்ன ஐடி வந்திருக்கோ, அது வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப வந்து ஃபெட்ச் ப்ராடக்ட் இந்த ஐடிய வந்து நான் இங்க பாஸ் பண்றேன். ஸோ இது வந்து இந்த ஃபங்ஷன் வந்து எங்க போகும் அப்டின்னா, ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு போகும். ஸோ இந்த ஆக்ஷன்ங்கிறது வந்து இங்க இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷனுக்கு போனோம்னா, இந்த ஐடி பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிபியோட கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வி ஹேவ் கனெக்டட் டூ த டிபி. ஸோ நம்ம போன டியூட்டோரியல்ல பார்த்தோம். எப்படி டிபி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல பார்த்தீங்கன்னா, .env mongo URIல வந்து பார்த்தீங்கன்னா, அ .envல எனக்கு வந்து ம நெக்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன்ங்கிறது எனக்கு டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கானது. இப்ப வந்து அந்த ஆக்ஷன்ல வந்து ஒன்ஸ் நம்ம டிபியோட கனெக்ட் பண்ணோனயும் எனக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து மாடல் வந்து போன டியூட்டோரியல்ல பார்த்தோம். எப்படி ப்ராடக்ட் மாடல் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ ப்ராடக்ட் மாடல்ங்கிறது இந்த டைப் நேம், டிஸ்கிரிப்ஷன், பிரைஸ், நேம் இதெல்லாம் எனக்கு இருக்கு. ஸோ இந்த மாடல வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு. அத வந்து அந்த ஆக்ஷன் ஃபோல்டர்ல நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நான் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைண்ட் டேட்டாபேஸ்ல வந்து அந்த மாடல வச்சு எனக்கு பர்ட்டிகுலர் ஐடி அந்த ஐடிய மட்டும் சர்ச் பண்ணி கொண்டு வந்து தா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ அந்த ஐடியா வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லீன் மெத்தட் யூஸ் பண்ணி போன டியூட்டோரியல்ல லீன் மெத்தட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் மாங்கூஸ் டாக்குமெண்ட்ஸ ரிட்டர்ன் பண்றதுக்கு பதிலா. ஸோ அத வந்து எதுல நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்டின்னா, ப்ராடக்ட்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அந்த ப்ராடக்ட் வந்து இங்க ரிட்டர்ன் ஆகும். ஸோ இஃப் இட் இஸ் எனி எரர்னா எரர் த்ரோ ஆகும். இப்ப இது வந்து எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்டின்னா, இந்த ப்ராடக்ட் ஐடி இந்த பேஜ்.jsல வந்து நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க எந்த ப்ராடக்ட்டுமே இல்லைன்னா, ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இங்க இமேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். எதுலேருந்துன்னா, நெக்ஸ்ட் இமேஜ் அப்படிங்கிறது. ஸோ இங்க வந்து கிளையன்ட் காம்போனன்ட்ல எதுவும் மேப் மெத்தட்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ இதுலயே நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து இந்த ப்ராடக்ட் டாட் இமேஜ்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் இமேஜ் வந்துரும். ப்ராடக்ட் டாட் நேம் அல்டர்னேட்டிவா சப்போஸ் நம்மளுக்கு அந்த இமேஜ் இல்லைன்னா, அதோட நேம் வந்து டிஸ்ப்ளே ஆகும். வித், ஹைட் அதெல்லாம் குடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் டாட் நேம்னா, ஒன்ஸ் நான் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ் பார்க்கும்போது, எனக்கு அந்த ப்ராடக்ட்டோட நேம், டிஸ்கிரிப்ஷன், அதோட பிரைஸ் எல்லாமே நம்மளுக்கு அ பிரிண்ட் ஆகும். இஃப் இட் இஸ் எரர்னா, எரர் மெசேஜ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நான் இத கிளிக் பண்ணோனயும், அந்த பட்டன கிளிக் பண்ணோனயும் எனக்கு இந்த பேஜ் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதில வந்து இமேஜஸ், நேமு, டிஸ்கிரிப்ஷன், பிரைஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணேன்னா, அதோட இமேஜு, அதோட ப்ராடக்ட் டாட் நேமு, ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் டாட் பிரைஸ் இது எல்லாமே வந்து இங்க வந்து டீட்டெயிலா நம்ம குடுத்துருக்கோம். ப்ராடக்ட் டாட் நேம், ப்ராடக்ட் டாட் இமேஜ் அண்ட் ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ராடக்ட் டாட் பிரைஸ். ஒன்ஸ் கிளிக் பண்ணா நம்மளுக்கு இதெல்லாமே ஷோ ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபெட்சிங் அ சிங்கிள் ஐட்டம் ஃப்ரம் த டேட்டாபேஸ் யூசிங் அ சர்வர் ஆக்ஷன். ஸோ சர்வர் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் சர்வர் டைரக்டரி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒன்ஸ் இது வந்து இங்கே ஐடி பாஸ் பண்ணணும்.
ஸோ இது வந்து ஆக்ஷன் ஃபைலுக்கு போகும். இந்த ஆக்ஷன் ஃபைல்ல போயிட்டு இந்த மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபி இம்போர்ட் பண்ணியிருக்கணும். இந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கணும். யூஸ் சர்வர் டைரக்டிவ்ங்கிறது நீங்க யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணோனே, இங்க வந்து ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணும். மாடல் டாட் ஃபைண்ட் பை ஐடி அந்த ஐடிய பாஸ் பண்ணி அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எரர் வந்துச்சுன்னா எரர டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபெச்சிங் அ சிங்கிள் ஐட்டம் ஃப்ரம் த டேட்டாபேஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட ஐட்டம் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஒன்ஸ் ஐ கோ டு திஸ், ஸோ இந்த ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணேன்னா, அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ், ப்ராடக்ட்டோட நேம், டிஸ்கிரிப்ஷன், அதோட ப்ரைஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ.